அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வெள்ளை குருமாவும் நெய் சாதமும் தாங்க செஞ்சோம் இன்றைக்கி மத்தியானம். குருமாவுக்கு உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காய், கொஞ்சமாக கேரட்டு, இப்படி எல்லா காய்களையும் பாசிப்பருப்போடு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதன் கூட இப்போ நம்ம தாளிப்பு போட போகிறோம். தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, கிராம்பு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு அதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய், தேங்காய், சோம்பு அதை அரைச்சி விட போகிறோம். அவ்வளோதாங்க வெள்ளை குருமாங்கிறது. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் தான், ஆனால் நிஜமாகவே நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து நெய் சாதம் ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். குருமாவுக்கு காய்கறி, பாசிப்பருப்புலாம் வேக வைக்கும்போது தக்காளி சேர்க்க வேண்டாங்க. தக்காளியை நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் சாதத்துக்கு தேவையான அளவு அரிசி எடுத்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிட்டேன். இப்போது நெய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் போடுவோமோ அனைத்து பொருட்களும் போட்டுக்கலாங்க. அதனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதனோட நெய் சேர்த்து அதுக்கப்புறமா தான் நான் அடுப்பை பற்ற வைக்க போகிறேன். அடுப்பை பற்ற வச்சு நல்லா இதை கொஞ்சம் ட்ரையாக கிளறி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை கிளறி விட்டுக்கலாங்க, வதக்கிடலாம். இது வதங்கினதுக்கப்புறமா எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நான் இதனோட அரிசியை சேர்க்க போகிறேங்க. குக்கரில் ஒரு நெய் சாதம் இல்லை தேங்காய் பால் சாதம் இல்லை வெஜிடபிள் பிரியாணியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் செய்கிறத விட இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்து பாருங்கள், அதனுடைய சுவை தனியாக நல்லாவே இருக்கும். அவ்வளோதாங்க, தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதித்ததுக்கு அப்புறமா கொதிச்சிருச்சு. இதனோட ஒரு சிறு தக்காளி பழம் சேர்த்து அரிசியும் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. எப்போதுமே உப்பு மட்டும் நம்ம தேவையை விட கம்மியாகவே சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, ஒரு கிளறி விட்டுடலாம். ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அதிகபட்சம் அதுக்குள்ளே நமக்கு இந்த சாதம் இப்போ ரெடி ஆகிடும். ஏன்னா அரிசி நம்ம ஏற்கனவே ஊற வச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால் சீக்கிரமாக வெந்து வந்துடும். பாருங்கள், அரைவாசி வெந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம், 3/4 வெந்துருச்சு. இதை அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நெய் சாதம் ரெடி. நெய் சாதத்துக்கு முழுக்க நெய் தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நம்ம சமையல் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அது பாதி நெய் பாதி அப்படி கூட கலந்துக்கலாம். ஏன்னா அதிக நெய் விட்டாலும் திகட்ட ஆரம்பிச்சிடும். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். இதனோட முந்திரி பருப்பு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா அது தேவையும் இல்லை. அவ்வளோதாங்க, இன்றைய மதிய சமையல் முடிந்தது. நிச்சயமாக குழந்தைங்களுக்கு இந்த குழம்புமே சரி, அதாவது குருமாவுமே சரி, சாதமும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.